அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் 2 சஹருக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில ரெசிபி பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் ஃபுல் ரெசிபியாக கொடுத்துருக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஊர் நம்ம சமையல். நேற்று பார்த்தீங்கன்னா சஹருக்கு தால்ச்சா ரெடி பண்ணியிருந்தேன். அந்த தால்ச்சா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சஹருக்கு நம்ம வச்சு காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு சைடிஷ் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்திருந்தேன். அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு ஃபைனலாக உங்ககிட்ட மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் மல்லித்தலை இல்லை, நான் சேர்த்துக்கல. இது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தான் நம்ம வீட்டில் சஹருக்கு இந்த தால்ச்சா வச்சு இந்த முட்டை கிரேவி வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே சஹரை முடித்தோம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 நாள் நமக்கு தொழுகை பார்த்தீங்கன்னா தராபியா 10:40க்கு ஆரம்பித்து 1 மணிக்கு தான் நமக்கு முடிக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தொழுதுட்டு அடுத்தடுத்து நம்ம சஹருக்கான வேலைகள் ரைஸ் மட்டும்தான் நான் ரெடி பண்ணிக்குவேன். முன்னாடியே நம்ம இஃப்தார் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆனங்காய்ச்சிறது, சைடிஷாக தொட்டுக்க பண்ணுறதெல்லாம் மட்டும்தான் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம தராபியாலாம் தொழுதுட்டு ரொம்ப டயர்டாக வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரைஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் விட்டு ரெடி பண்ணிக்கிறது. ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 25 நோன்பை நல்லபடியாகவே கடந்து வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 5 நாள் தான் இருக்குது. நம்மளுடைய பெருநாள் நமக்கு நெருங்கிக்கிட்டு இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண் கலங்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா வரும்போது ஸ்டார்டிங்கில் இருந்த சந்தோஷம் இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு ரமலான் மாதம் முடிய போகுதா, அதனால் ஒரு சில நினைக்கும் போது ரொம்ப கண் கலங்குது. அது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு புரியும். அல்ஹம்துலில்லாஹ். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.